ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலின் போது ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் போலந்து வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தன. இதனை அடுத்து போலந்து ராணுவம் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே நாளில் 800 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரிய தாக்குதல் எனவும் சொல்லப்படுகிறது. ஒருபுறம் போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில், மறுபுறம் இரு நாடுகளும் ஒருவர் மீது மற்றொருவர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த வான்வழி தாக்குதலில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் போலந்து வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தன. இதனையடுத்து போலந்து ராணுவம் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலுக்கு எதிராக போலந்து ராணுவம் நேரடியாக நடவடிக்கை எடுப்பது இதுவே முதல் முறை. போலந்து ராணுவத்தின் செயல்பாட்டு கட்டளை மையம் வெளியிட்ட அறிக்கையில், ரஷ்யா உக்ரைனில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திய போது எங்கள் வான் எல்லைக்குள் பல முறை ட்ரோன் போன்ற பொருட்கள் அத்துமீறி நுழைந்தன. இந்த பொருட்களை அடையாளம் கண்டு செயலிழக்க செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலந்து ராணுவம் மற்றும் நாட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் போர் விமானங்கள் போலந்து வான்வெளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் உச்சபட்ச தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அத்துமீறலை ஆக்கிரமிப்பு செயல் என்று போலந்து ராணுவம் கண்டித்துள்ளது. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இந்த விவகாரம் குறித்து நாட்டோ பொதுச் செயலாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தலைநகர் வார்சாவில் உள்ள முக்கிய விமான நிலையம் உட்பட 4 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அத்துமீறிய ட்ரோன்களில் சில சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவற்றின் பாகங்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தூண்டுதல் நடவடிக்கை என அமெரிக்கா மற்றும் நாட்டோ அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.